Light always travels in straight line. You are the light of the world. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லைட் நேர போறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நேர உகந்த வாழ்க்கையா இருக்கணும்னு பார்க்கிறோம். எரேமியா எழுதுறாரு, பூர்வ வழி எது என்று பார்த்து அதுல நடவுங்கள் ஆண்டவர், செம்மையான வழியை நடங்க. ஹாலோட் பீ தி நேம், ஆண்டவர் நாம பரிசுத்தப்படுவதாக சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்க வேண்டிய வழி எதில் நடக்கிறோம். லைட் ரெண்டாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி லைட் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன். ஒரு கண்ணாடி எடுத்துக்காங்க, அதில் ஒரு லைட் அடிங்க, என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். நீங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய கிறிஸ்துவ சிந்தையே தாழ்மையின் சிந்தை, சிலுவையின் மரணமடைந்தும் தாழ்த்தினார். அந்த சிந்தை இருக்குதா? we are the walking epistles. சுவிசேஷம் இருக்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் and I. நான் ஒரு சுவிசேஷம் இல்லாம ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தவே முடியாது இல்லையா? நான் நல்லா இல்லைன்னா கோயிலுக்கு வரமாட்டாங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் என்னன்னா, ஒயிட் லைட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 7 கலர்ஸ். ஒரு கிறிஸ்து வழியா போகையில நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கிறிஸ்து வழியா போகும்போது, கிறிஸ்து பாதையில நடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக நிறங்கள் பிரதிபலிக்கப்பட வேண்டும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆவியின் வரம் இல்லாம பரலோகத்துக்கு போயிடலாம், ஆவியின் கனி இல்லாம போக முடியுமா? போகவே முடியாது. யோவான் பிரசங்கம் அதான், மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை பிரதிபலிக்கிறோமா? சிந்தை, செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பிஹேவியர் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? பிரியமா இருந்தா தான் நம்ம ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்ல முடியும்.